உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சில்லுன்னு இருக்குல்ல? எனக்கு சூடா இருக்கு. நான் உனக்கு கேட்கவா? என்ன, எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க போறியா? உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? பொய்யே சொல்லு. போன ஜென்மத்தில் நான் உன்னை நிறைய அலைய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இப்போ நீ என்ன பழி வாங்குற. நிஜமாவே எனக்கு தெரியல காவியா. நீ தான் என் கண்ணுக்குள்ள தேடி சொல்லணும் எனக்கே உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. இந்த சிரிப்பா இருக்கலாம், இந்த கண்ணா இருக்கலாம், நீ என்னை எவ்வளோ விரட்டினாலும் திருப்பி திருப்பி உன்னை துரத்த சொல்லுது. எல்லாத்துக்கும் மேல உன்னை விட அழகான இந்த மச்சம், அதை வச்சு என்ன கொல்ல சொல்லி யாரும் அமிச்ச மாதிரி இருக்கு. போதும் காவியா, என்ன கொன்னது. இதுக்கு மேல என்னால உன்னை தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்க முடியாது. காவியா, காவியா, எனக்கு வேற எதுவும் வேணாம். எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. உன் கையில் இந்த மோதிரம் இல்லாம இருந்து, உனக்கு நிச்சயம் ஆகாம இருந்து, இதே போல நான் பின்னாடி சுத்தி இருந்தா எனக்கு ஓகே சொல்லியிருப்பியா காவியா? நாளைக்கு சொல்றேன். கையில் இந்த மோதிரம் இல்லாமல் இருந்து, உனக்கு நிச்சயம் ஆகாம இருந்து, இதே போல நான் பின்னாடி சுத்தி இருந்தா எனக்கு ஓகே சொல்லியிருப்பியா காவியா? ஓய் சூரியன், எப்ப வருவீங்க? வராமலாம் விட்டுறாதீங்க. டுமாரோ இஸ் a very big day. எஸ். டேய், வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் இப்பதான்டா நீ பண்ணிருக்க. நீ நட்டிகடா. நம்ப வச்சிட்டியடா அவளை. பின்ன இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு டிராமா போட்டிருப்பேன், எத்தனை பேரை சமாளிச்சிருப்பேன், எவ்வளவு பொய் சொல்லியிருப்பேன். எல்லாம் நாளைக்கு சொல்றேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான்மா. சந்தோஷமா இருக்காதா என்ன? பின்ன இல்லையா? ஆனா சந்தோஷப்பட முடியலையே. அவளை ஏமாத்திட்டனோன்னு உறுத்துதுமா. இவ்வளவு நாளா தெரியல, அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கு சொல்றேன்னு சொன்னதுல இருந்து நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேனோன்னு ஒரு மாதிரி இருக்குமா. அவன் மட்டும் எனக்கு கிடைச்சா உன் மேல சத்தியமா சொல்றேம்மா, இனிமே வாழ்க்கையில ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்டேம்மா. டேய், நீ ஒன்னும் அவளை ஏமாத்தலடா.
நீ அவளை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கடா. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணுதுல, அதை நாளைக்கு அவளை பார்க்கும்போது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லுடா. அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவாடா. சரியா? தேவையில்லாம மனசை போட்டு உழப்பிக்காத. சீக்கிரமா வந்து தூங்கு.